இங்க பார், உங்க பேச்சையெல்லாம் கேட்டு அலைஞ்ச சங்கர் செல்வி வேற, சரியா? இப்ப இருக்கிற சங்கர் செல்வி வேற. என்னைய வந்து சீண்டிக்கிட்டே இருக்காத. உன்னைய பத்தி இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் நல்ல வார்த்தையை பேசிடட்டும் பார்ப்போம். உன்னைய பற்றி இந்த ஊருக்குள்ளே வந்து கேட்டு பார்த்தா தெரியும் உன் லட்சணம் கூதி என்ன அப்படின்னு இந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க, சரியா? யாருக்கிட்ட வச்சுக்கிட்ட உன் வாழை ஒட்ட நரிக்கிறோம், மறுவாதியாக இருந்துக்கோ சொல். இங்கே வந்து நீ சண்டை இழுத்தேன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன், வீடியோவாகவே நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். நீ இனிமேல் இந்த வீட்டு வாசலில் ஏறதுக்கு தகுதியே கிடையாது, சரியா? ஒழுங்கான மாதிரியாக நடந்துக்கோ சொல்லிப்பட்டேன். இவ்வளவுதான். இல்லைன்னா எல்லா பக்கமும் நார் அடிச்சு போடுவேன். ஒன்றே எல்லாத்துலேயும் போடுவேன். இன்ஸ்டாகிராமில் போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன், எல்லாத்துலேயும் ஒன்றே போட்டு நான் நார் அடிச்சிடுவேன். வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சு உன்னைய தூக்கி நான் உள்ளே வச்சு போடுவேன், பார்த்துக்கோ. நீ என்னென்ன அட்டகாசம் பண்ணுத இங்கே வந்து எதையாச்சும் நீ வந்து அவதூறான வாய் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பிறகு இது அதையும் வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்து நான் அப்படியே நான் போலீஸில் கொண்டு போய் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பார்த்துக்கோ. எல்லாமே நான் இனிமேல் வீடியோ எடுத்து ஆதாரபூர்வமாக நான் போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏன் வச்சுக்கோ, இனி இந்த வீட்டு வாசலை நீ மிதிக்கவே கூடாது. யாவும் அன்புக்கு மட்டும்தான் அடிப்பணிவேனே ஒளிஞ்சி ஒன்றைய மாதிரி துமுறுத்தனம் பண்ணிக்கிட்டு துமுறாக பேசிக்கிட்டு கூட்டு களவாணிகளாக இருந்துக்கிட்டு என்னைய பற்றி தப்பாக பேசிக்கிட்டு அலையதை பற்றியா? இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க. இந்த சங்கர் செல்வி நினச்சால் மட்டும்தான் வீடியோ போட மாட்டேன், சரியா? உங்களுக்கு பயந்தோ இல்லை ஐயோ நம்மளை இப்படிலாம் பேசுகிறாங்களே இப்படிலாம் அவமானம் நினச்சி நான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. நீ எவ்வளோ தூரம் உன்னைய பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசு. சூரியனை பார்த்து நாய் குலைச்சிச்சின்னா சூரியனுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த நாய்க்கு தான் வாய், சரியா? உன் குழைப்புக்கெல்லாம் கண்டு பயப்படுத ஆள் இனி நான் கிடையாது. ஏதோ ஒரு அன்பு பாசத்துக்கு ஆண்டி மட்டும்தான் இவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை நான் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த மதிப்பு மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இந்த கடவுள் கூட ஒன்றைய தண்டிப்பார். வாயை பிடுங்காதீங்க. என் வாயில் இருந்த வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் வயிற்றுச்சலாக பேசுகிற வார்த்தை பூரம் உங்களுக்கு பழிச்சிரும், அது மட்டும் நிச்சயம். நான் வாயில் இருந்து நான் சாமம் விட்டேன், என் வயிறு எரிஞ்சு நான் சாமம் விட்டேன்னு வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பழிச்சே ஆகும், பார்த்துக்கோங்க. கூட்டு கலவணிகளாக சேர்ந்துக்கிட்டு நீங்கள்